தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பல்கலைக்கழகத்திற்கு கல்வி நிதியை எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் கட்டவில்லை என்று சொல்லி அவர்களை வருகை பதிவேட்டிலிருந்து நீக்கி அவர்களை பரீட்சை எழுத விடாமல் தடுத்திருக்கிறது பல்கலைக்கழக நிர்வாகமானது. இந்த நிர்வாகத்தை எதிர்த்துத்தான் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகையானது நேரடியாக பல்கலைக்கழகத்திற்கே சென்றுவிடும். ஆனால் 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசானது ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது. அது என்னவென்றால் டிபிடி டைரக்டிவ் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர் என்கிற இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நடைமுறை என்னவென்று சொன்னால், எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக அந்த ஸ்காலர்ஷிப் ஆனது வரவு வைக்கப்படும். அந்த நடைமுறையைத்தான் கொண்டு வந்திருக்கிறது. இது மாணவர்களுக்கு தெரியவில்லை. இதை கல்லூரி நிர்வாகமானது இந்த மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். உங்களுடைய ஸ்காலர்ஷிப் இனிமேல் பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக வராது, உங்களுடைய அக்கௌண்டிலே வரவு வைக்கப்படும் என்று அந்த பல்கலைக்கழக நிர்வாகமானது ஒரு சுற்றறிக்கையை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் அவர்கள் அந்த நிதியை கரெக்டாக கட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த பல்கலைக்கழக நிர்வாகமானது அதை செய்யாமல் மறைத்து அவர்களுக்கு சொல்லாமல் இருந்ததனால் மாணவருடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த பணத்தை எடுத்து விடுதி இல்லாத காரணத்தினால் தனியார் விடுதிக்கு சென்று அதற்கு செலவு செய்வதும், தனது உணவு பற்றாக்குறைக்கு அந்த பணத்தை செலவு செய்வதும் அல்லது மற்றும் புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு செலவு செய்வதுமாக அந்த பணத்தை செலவு செய்து விட்டார்கள். தற்போது 2022ஆம் ஆண்டு 7.5 அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது. அந்த இடஒதுக்கீடு மூலம் வருடத்திற்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தொடர்ச்சியாக சட்டக்கல்லூரியில் சேர்கிறார்கள். அவர்களுக்கு போதிய விடுதிகளானது கட்டப்படவில்லை. எனவே தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையும் வைத்து மாணவர்கள் விடுதிகளை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய வருகை பதிவேட்டை பல்கலைக்கழக நிர்வாகமானது தடுத்திருக்கிறது. அவர்கள் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் பரீட்சை எழுத விடாமல் தடுத்திருக்கிறது இந்த பல்கலைக்கழக நிர்வாகமானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாணவர்களை எஸ்சிஎஸ்டி மாணவர்களை பாகுபாடோடு இந்த கல்லூரி நிர்வாகமானது நடத்தியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் அதுபோல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கல்வி நிதியை கட்டவில்லை என்று சொல்லி தனியாக நிற்க வைத்து அவர்களை பாகுபாடுத்தனமாக நடத்தியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியானது தொடர்ச்சியாக 3 கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். முதல் கோரிக்கை, மாணவர்களுக்கான வருகை பதிவேட்டை சரி செய்ய வேண்டும். மேலும் அவர்களுக்கு பரீட்சை எழுத அனுமதி தர வேண்டும். மேலும் கட்டாத நிதியை தவணை முறையில் கட்டுவதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். மேலும் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான விடுதியை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக முற்போக்கு மாணவர் அமைப்பு போராடி கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு மாணவர்கள் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழக அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசானது அந்த பல்கலைக்கழகத்தில் பேசி இதற்கு ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்.